இன்றைக்கு நான் ஒவ்வொரு படியாக 32 மாடியும் ஒவ்வொரு படியாக நான் ஏறி 32ஆம் மாடிக்கு நான் வந்திருக்கின்ற போது நீ பேராஷூட்டில் வந்து இறங்கி என்னை கீழே தள்ளணும்னு நினைக்கிறது அநீதி என்பதை தொண்டர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், பொது சமூகம் உணர்ந்திருக்கிறது. எனவே தான் என் தரப்பு நியாயம் சரி என்று என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், யாரும் என்னை விமர்சிக்கவில்லை. இப்போ துரைவைக்கோ அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அதாவது நீங்க 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை திருடி சேர்த்து கொண்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சொல்லுவாங்க? சில நேரத்தில் எல்லாம் விலகி போன போதும் ஏன் மல்லை சத்யா மட்டும் விலகி போகல, ஒருவேளை தலைவரோட பினாமியாக இருப்பாரோ என்று கூட பல பேர் சொன்னதுண்டு. துரை அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், மல்லை சத்யா திராவிட வெற்றி கழகத்தை தோற்றுவித்திருக்கிறாரே என்று சொன்னபோது துவக்கமே திருடாகத்தான் முடிந்திருக்கிறது, ஒரு பேரையே திருடி அவர் வச்சிருக்கிறார், இது தொட்டில் பழக்கம், சுடுகாடு விட்டும் போகணும்னு சொல்றார். இந்த பார்வையை நான் அருகூர்ந்து நாட்டு மக்களிடம் பொது சமூகத்திடம் நான் கேட்க விரும்புகிறேன். மல்லை சத்யா திருடன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. காரணம், நீங்கள் நான் அந்த இயக்கத்தில் பணியாற்றியவன், உங்களை நான் விமர்சனம் செய்கிறேன். ஆனால் தொட்டில் பழக்கம் என்று சொல்வது என்னவென்றால் ஒரு சமூகத்தையே குறை சொல்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு சமூகத்தை இழித்து பேசுகின்ற நிலைமைக்கு துரை வந்திருக்கிறார் என்று சொன்னால் தொட்டில் பழக்கம் என்றால் அது என்ன பொருள்? அவர் தான் விளக்கணும். தொட்டில் என்றால் என்ன? நான் சார்ந்திருக்கின்ற அந்த பிரிவை துரை கொச்சைப்படுத்த முயல்கிறார். அவருடைய தோழர்களே சொல்றாங்க, இப்போ நாய் குலைக்கிறது அதுக்காக நீங்க போய் பதில் சொல்றீங்க. அது பின்னோட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நாய் யாரை பார்த்து குறைக்கும்? திருடனை பார்த்தா தான் குலைக்கும். நாங்கள் நாயாகவே இருந்துடுறோம், நாங்கள் நன்றியுள்ள நாய்களாக இருந்திருக்கிறோம். அந்த நாயாக நானே இருந்தாலும் நன்றியுள்ள நாய் திருடனை பார்த்தா நிச்சயம் குலைக்கும். 4 ஸ்கொயர் ஹோட்டல் சொன்னல, அதில் பார் நடத்துவதற்கே உரிமம் வச்சிருக்காங்க. முதல்ல இதை ரத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் நடங்க. தலைநகர் சென்னையிலேயே இவங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது என்பதை நாங்கள் சொல்கிறோம். இல்லைன்னு மறுக்கட்டும், நான் பேசுகிறேன், திரும்பவும் பேசுகிறேன். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக திராவிட வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திருமிகு மல்லை சத்யா அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி இருக்கிறீங்க. இதுக்கு முன்பு வைகோ அவர்களின் போர்வால் அப்படின்னு பார்க்கப்பட்ட நீங்கள் அந்த உரையிலிருந்து வெளியே தனியாக இன்றைக்கு ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறீங்க. என்ன காரணம் சார்? இந்த திராவிட வெற்றி கழகத்தினுடைய தொடக்கத்தின் காரணம் என்ன? 1994ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் இந்த மண்ணில் உதயமானது. அன்று தொட்டு அவருடைய அடிபொட்டி ஒரு உயர்ந்த லட்சியங்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் என்னை நான் முழுமையாக இணைத்து கொண்டு பணியாற்றி வந்தேன். மாமல்லபுரத்துடைய பேரூர் கழக செயலாளராக, மாமல்லபுரத்துடைய பேரூராட்சி மன்ற தலைவராக, ஒரு 6-7 மாதங்கள் மாவட்ட கழக துணை செயலாளராக, 98 துவங்கி 2004 வரையில் ஏறக்குறைய 6 ஆண்டுகள் கழகத்தின் இளைஞரணி செயலாளராக, 2004 துவங்கி 2025 வரையிலும் ஏறக்குறைய 21 ஆண்டுகள் இயக்கத்துடைய துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்தேன். இந்த 32 ஆண்டு கால இடமிகுந்த மறுமலர்ச்சி திமுகவுடைய பயணத்தில் 28 ஆண்டு காலம் என்பது ஒரு வசந்த காலம் என்று சொல்லலாம். எண்ணற்ற போராட்டங்கள், தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகள், நமது தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் என்று பல்வேறு களங்களில் முத்திரை பதிக்கின்ற ஒரு போராட்ட களங்களை அமைத்து வந்தவன் நான். இதில் கடைசி 4 ஆண்டுகள் தலைவர் வைகோவுடைய மகன் துரை அவர்கள் வருகைக்கு பின்னால் இருட்டடிப்புகளும் அலைகழிப்புகளும் அவமானங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. எனவே இதில் நீடிக்க முடியாது என்ற சூழலில் தான் தலைவர் வைகோவிடம் மே மாதம் 2023 மே மாதம் 22ஆம் தேதி அவரிடம் சொன்னேன், இப்போது இருக்கிற இந்த தலைமை கழக தேர்தலில் நான் போட்டியிட விரும்பவில்லை. காரணம், இருக்கிற நெருடர்கள் பற்றியெல்லாம் சொன்னேன். இருந்தால் நான் பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் என்னுடன் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதன் காரணமாகத்தான் நான் அந்த பொறுப்பில் தொடர்ந்தேன். இருந்தாலும் இதை நோக்கி நகரும் என்று நான் உறுதியாக நம்பியது இறுதியாக முடிந்தது. அதுதான் என்னை மறுமலர்ச்சி திமுகவிலிருந்து ஒரு துரோகப்பழியை சுமைத்து தலைவர் வைகோ அவர்கள் என்னை வெளியேற்றியிருக்கிறார். தலைவர் வைகோ அவர்கள் என்னை அவருடைய சேனாதிபதி என்று அகமகிழ்ந்து வாழ்த்தியிருக்கிறார். காரணம், நான் கண்ட களங்களில் எல்லாரும் வெற்றி பெற்றிருக்கிறேன், தேர்தல் அரசியல் தவிர்த்து. எனவே ஒரு தலைவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்டு அவரை தவிர வேறு யாரும் நான் சிந்திக்காத காலகட்டத்தில் தொடர்ச்சியாக என் மீது
துரை அவதூறு பிரச்சாரங்களை பரப்புவதும் அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களில் என்னை சுட்டிக்காட்டி அவமதித்து பேசுவதும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. இயக்கத் தலைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக இயக்கத்தந்தையாக மாறிக்கொண்டே வந்தார். எனவே ஒரு தலைவனாக தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தோற்றிருக்கிறார். எனவே தான் அவருடைய சேனாதிபதியாக இருந்த என்னை 3 முறை அவருடைய உயிரை பாதுகாத்து ஒரு தடவை தான் பாதுகாத்தாருன்னு சொல்கிறாரு. என்கிட்ட வீடியோ இருக்கு, நானே கொடுக்குறாரு. 3 முறை அவருடைய உயிரை பாதுகாத்து சோதனை ஏற்பட்ட போலாம் அந்த இயக்கத்திற்கு நான் துணையாக இருந்து அவரை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் விசுவாசமாகவும் உண்மையாக இருந்த என் மீது என்னுடைய பொது வாழ்க்கையை களங்கப்படுத்துகின்ற விதத்தில் இந்த பழியை சுமத்திய காரணத்தினால் நான் வெளியேற்றப்பட்டிருக்கிறேன். எந்த கருத்தியலை இதுவரை நான் பேசி வந்தேனோ, எந்த கருத்தியல் இதுவரை நான் உள்வாங்கி வந்தேனோ, அந்த கருத்தியலுடைய வெளிப்பாடாக நாங்கள் துவங்கியிருக்கின்ற அந்த ஒரு புதிய இயக்கம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் 1916ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் நாள் தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்துடைய பெயர் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம். அதுதான் சர்பிட்டி தியாகராயர், TM நாயர், நடேசனார் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட ஆக சிறந்த தலைவர்கள் ஒன்று கூடி சென்னை வேப்பேரியில் வழக்கறிஞர் எத்ராஜ் முதலியாருடைய இல்லத்தில் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம். அதுதான் நீதி கட்சியாக பரிணமித்து அதுதான் திராவிடர் கழகமாக பகுத்தறிவாளன் தந்தை பெரியாருடைய தலைமையில் உருவானது. அடுத்த 4 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் பேரறிஞர் அண்ணாவுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகமாக உருவெடுத்தது. 1972இல் அந்த இயக்கத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1994இல் மறுமலை திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. அந்த இயக்கத்திலிருந்து அந்த நெடிய பாரம்பரியம், நான் சொன்னேன் அல்லவா, அந்த 1916 நவம்பர் 20 அந்த நாளில் நாங்கள் பெயர் சூட்ட விழாவை அறிவித்திருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் பின்பற்றுகின்ற அந்த கொள்கை வழி பயணத்தை, கொள்கை வழி அரசியலை முன்னகர்த்துவதற்காகத்தான் திராவிட வெற்றி கழகத்தை திராவிட இயக்கத்துடைய முதுபெரும் தலைவர் தொழிற்சங்க சாசனம் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் அந்த பெயரை தலைநகர் சென்னையில் அடையாறு முத்தமிழ் பேரவையில் அறிவித்தார். இன்றைக்கு 3-4 நாட்கள் இன்றைக்கு உருண்டோடி கொண்டிருக்கிறது. 4 நாட்களில் இது குறித்த விவாதங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பார்வையாளர் மத்தியில், பொதுமக்கள் மத்தியிலும் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே ஒரு மகிழ்ச்சி என்று இருந்தாலும் இந்த நிலைமைக்கு நாங்கள் காரணம் அல்ல, தலைவர் வைகோவும் அவருடைய மகன் துரையும் தான் காரணம் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, இப்போ துரை வைகோ அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அதாவது நீங்கள் 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை திருடி சேர்த்து கொண்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சொல்லுவாங்க? சில நேரத்தில் எல்லாம் விலகி போன போதும் ஏன் மல்லி சத்யா மட்டும் விலகி போகல, ஒருவேளை தலைவரோட பினாமியாக இருப்பாரோ என்று கூட பல பேர் சொன்னது உண்டு. ஒருவேளை அதுக்கு நீங்கள் என்ன பதில் அளிச்சிங்க உங்களை பினாமின்னு சொல்லும் பொழுது? நான் தலைவர் வைகோவுடைய கொள்கை பினாமியாகத்தான் நான் இருப்பேன். அந்த களத்துக்கு ஒருபோதும் நான் வரமாட்டேன். ஏனென்று சொன்னால் சொத்துக்கான வாரிசு துரையாகத்தான் இருக்க முடியும், நான் கொள்கைக்கான வாரிசு. எனவே மல்லை சத்யா என்பது கொள்கைக்கான வாரிசு, துரை தலைவர் வைகோவுடைய தொப்புள் கொடி வாரிசாக இருக்கலாம், அவர் சொத்துக்கான வாரிசு. ஏன் அவர் நீங்கள் ஒரு கொள்கை வாரிசாக நீங்கள் பார்க்கலையா? குறைந்தபட்சம் அவருடைய எந்த பண்பாடும் நாகரிகமும் கொள்கை பற்றும் எதுவும் இல்லை. இருந்திருந்தால் தன் மீது வீசப்படுகின்ற விமர்சனங்களை உள்வாங்கி அதில் புரிதலோடு அதை எதிர்கொண்டால் நலமாக இருந்திருக்கும். இப்பொழுது கூட ஆகஸ்ட் 2ஆம் நாள் நான் நடத்திய தலைநகர் சென்னை சிவானந்த சாலையில் நடத்திய உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் திராவிட இயக்கத்தின் பிறைப்பல கண்ட, பல மேடைகளை கண்ட, அகடவேடம் என்ற நாயகனாக மிளிர்ந்த கலைமாமணி கவியருவி பெருந்தமிழன் திராவிட ரத்னா ஐயா அப்துல் காதர் அவர்கள் மறுமலை திமுக இந்த மண்ணில் படர வேண்டும் என்று கொடி பிடித்தவர், மேடைதோறும் முழங்கியவர். ஆனால் அந்த இயக்கத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனை நல்லதல்ல, ஆரோக்கியம் அல்ல, அது இயக்கத்திற்கு எதிரிகளுக்கு சாதகமாகிவிடக்கூடும் என்பதற்காகத்தான் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசினார், உண்மையை பேசினார், நியாயத்தை பேசினார். அதே போன்று நவம்பர் 20ஆம் நாள் அவரும் பங்கேற்றார். ஊடகவியலாளர் சார்பில் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஐயநாதன் அவர்களும்,
மூத்த ஊடகவியலாளர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்களும் பங்கேற்று வாழ்த்தி பேசினார்கள். அப்பொழுது அவர்கள் வைக்கின்ற கருத்துக்கள், அவர்கள் ஒன்றும் எந்த கட்சியும் சாராதவர்கள், நடுநிலையோடு துலாக்கோலில் நின்று பேசுகின்றவர்கள். இன்றைக்கு அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்து சமூக வலைதளத்தில் மட்டுமல்லாமல் ஊடகவியலாளரன் ராஜகம்பீரனுடைய தொலைபேசிக்கு அழைப்பை கொடுத்து அவரை கொலை மிரட்டல் விடுகின்ற அளவுக்கு நிலைமைகள் போய்கொண்டிருக்குது என்று சொன்னால் மகன் திமுக பாசிசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் பொருளாக இருக்கு. அதை அவர்கள் தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அவங்க தான் எந்த பொறுப்பு வகிக்கின்றோம், தன்னுடைய ஃபோன் நம்பர் என்னது, தொலைபேசி எண் என்ன என்பதெல்லாம் அவங்களே தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த எண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எவன் தன்னுடைய தத்துவத்திலிருந்து விலகி தன்னை முன்னிலைப்படுத்துகின்றானோ அவனுக்கு பெயர் தற்குறி என்பது இலக்கியங்களில் அல்லது பொருள்படுகின்ற செய்தியாக இருக்கும். எவர் ஒருவர் தத்துவார்த்த ரீதியாக இயங்காமல், தத்துவத்தை முன்னிறுத்தாமல் தன்னை எவர் முன்னிறுத்துகிறாரோ அவர் தற்குறி என்பது பொருள். இதுதான் ஊடகவியலாளர் ராஜகம்பீரன் அவர்கள் சொல்கிறார். அவரை கருத்தியல் ரீதியாக நீங்கள் எதிர்கொள்வதற்கு பதிலாக அவருடைய மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற விதத்தில் கடுமையான மிரட்டல்கள் விடுவது, கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக அவருடைய எண்ணுக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அல்லது அவர்களுடைய நட்பு வட்டங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இருந்தெல்லாம் அழைப்பு வந்து கொண்டிருக்குது என்பதை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். நீ சொல்லுகின்ற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் அந்த கருத்தை சொல்வதற்கு நான் இறுதி வரை போராடுவேன் என்று தலைவர் வைகோ அவர்கள் மேடைதோறும் பேசியவர், பாராளுமன்றத்தில் முரசறைந்தவர். அந்த தலைவருடைய இயக்கம் இன்றைக்கு எந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்ற போது ஒரு மோசமான நிலைக்கு அந்த இயக்கம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே தான் இது போன்ற அவதூறுகள், பழிச்சொற்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். துரை அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், மல்லை சத்யா திராவிட வெற்றி கழகத்தை தோற்றுவித்திருக்கிறாரே என்று சொன்னபோது, துவக்கமே திருடாகத்தான் முடிந்திருக்கிறது, ஒரு பேரையே திருடி அவர் வச்சிருக்கிறார், இது தொட்டில் பழக்கம், சுடுகாடு வெட்டும் போன்னு சொல்கிறார். இந்த பார்வையை நான் அருகோந்து நாட்டு மக்களிடம், பொது சமூகத்திடம் நான் கேட்க விரும்புகிறேன். மல்லை சத்யா திருடன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. காரணம், நீங்கள் நான் அந்த இயக்கத்தில் பணியாற்றியவன், உங்களை நான் விமர்சனம் செய்கிறேன். ஆனால் தொட்டில் பழக்கம் என்று சொல்வது என்னவென்றால் ஒரு சமூகத்தையே குறை சொல்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். குற்றப்பரம்பரை என்று இந்த மண்ணில் ஒன்று இருந்தது. அதற்காக ஐயா தேவர் திருமகனார் போராடினார் என்பதெல்லாம் வரலாறு. ஜார்ஜ் ஜோசப் முதற்கொண்டு போராடினார். மிகப்பெரிய தலைவர்கள்லாம் போராடி அந்த சட்டத்தை அகற்ற வேண்டும் என்று போராடினார்கள். அப்பேற்பட்ட நிலையில் இன்றைக்கு ஒரு சமூகத்தை இழித்து பேசுகின்ற நிலைமைக்கு துரை வந்திருக்கிறார் என்று சொன்னால், தொட்டில் பழக்கம் என்றால் அது என்ன பொருள் அவர் தான் விளக்கணும். தொட்டில் என்றால் என்ன? நான் சார்ந்திருக்கின்ற அந்த பிரிவை துரை கொச்சைப்படுத்த முயல்கிறார். எனவே இது போன்ற குறைந்தபட்ச ஒரு தெளிவில்லாமல் இருப்பதுதான் துரையுடைய பலகீனம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இல்லை, திராவிட வெற்றி கழகம்னு நீங்கள் பேர் வைத்திருக்கிறீங்க இல்லைங்களா? ஒரு பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சில பேர் விரும்பியிருக்கலாம் இல்லைங்களா? இல்லை, பெயரை திருடி இருக்கிறேன்னு சொல்கிறது தான் அங்கே நான் சொல்கிறேன். திருடியதோடு மட்டுமல்லாமல் அது தொட்டில் பழக்கம், சுடுகாடு வரல. அப்படின்னா நான் தொட்டில் பழக்கம்னா நான் திருடன், என்னுடைய குடும்பம், என்னுடைய பெற்றோர் திருடன், என்னுடைய பாட்டனார் திருடன், என்னுடைய முப்பாட்டன் திருடன், எங்கள் சமூகமே திருடர்கள் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு தான் அவருடைய பார்வை அதில் பொருள்படுகிறது. எனவே இந்த அருள் கூர்ந்து இது நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். துரை எதை நோக்கி நகர்த்துகிறார் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொட்டில் பழக்கமா, யார் இதில் தெளிவானவர்கள் என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொள்ளட்டும். நான் திருடன் என்று சொல்லுகின்ற துரை அவர்கள் அவருடைய தோழர்களே சொல்கிறாங்க. இப்போ நாய் குலைக்கிறது அதுக்காக நீங்கள் போய் பதில் சொல்கிறீங்க. அது பின்னோட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நாய் யாரை பார்த்து குறைக்கும்? திருடனை பார்த்தா தான் குலைக்கும். நாங்கள் நாயாகவே இருந்துகிறோம். நாங்கள் நன்றியுள்ள நாய்களாக இருந்திருக்கிறோம். அந்த நாயாக நானே இருந்தாலும் நன்றியுள்ள நாய் திருடனை பார்த்தா நிச்சயம் குலைக்கும். நாயை ஆங்கிலத்தில் டாக் என்று சொல்லுவாங்க, டிஓஜி டாக். அந்த டாக்கை திருப்பி படிங்க, ஜிஓடி காடுன்னு வரும். நாங்கள் அந்த நிலைமைக்கு எங்களை வைத்துக்கொள்ளவில்லை.
சொல்கிறேன். ஒரு பொருளில் மறுபக்கம் என்னன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் குலைக்கிறேன் அப்படின்னா உங்கள் மேல் தவறு இருக்குது, நான் குலைத்து கொண்டிருப்பேன். கடைசி வரை உங்களுடைய திருட்டை, உங்களுடைய போலியான முகத்தை அம்பலப்படுத்துவேன் என்பதை இப்போதையும் நான் பிரகடனப்படுத்துகிறேன். சரி, நீங்கள் இப்போ வந்து துரை வைகோ அவர்கள் மேலான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. 250 கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கிறாரு, 5 கோடி மதிப்பில் ஒரு ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கிறாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அம்பலப்படுத்துறீங்க. இருக்கும்போது அது எதுவுமே செய்யாமல் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை அம்பலப்படுத்துறீங்கன்னா அது உங்களை வந்து கேள்விக்குரியதாக ஆக்குவாங்களா இல்லைங்களா? 5 கோடி ரூபாய் இல்லை ஸ்டார் ஹோட்டலு, அது ஏறக்குறைய ஒரு 80-90 கோடி ரூபா வரும். அந்த தலைநகர் சென்னையில் 3 நட்சத்திர ஹோட்டல் அண்ணா நகரில் தான் இருக்குது. 4th ஸ்கொயர் அந்த ஹோட்டல் பேர். அண்ணா நகரோடைய பிரதான சாலையில் இருக்குது. தலைவர் வைகோ வந்து இப்போ மதுவுக்கு எதிராக நடைபயணம் போகிறாரு. ஏதோ அரசு மேலே கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாரு மாதிரி தான் அது. இது அரசு, தமிழ்நாடு அரசுக்கு எதிராகத்தானே அந்த நடைபயணத்தை மேற்கொள்கிறார். நீங்கள் போய் ரோட்டில் நடந்து போய் பிரச்சாரம் பண்ணுவது பதிலாக மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லி இது மாதிரி இதால் பாதிப்பு இருக்குது, எனவே அந்த மதுக்கடைகளை மூடுங்க, படிப்படியாக மூடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் போய் பொதுமக்களிடம் சொல்வது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அரசின் மேலே குற்றச்சாட்டு வைக்க போகிறீங்க. இதுதான் தெளிவான விஷயம். அதை தான் இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்க போகிறாங்க. இது மாதிரி கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே மதுவுக்கு எதிராக இன்றைக்கி நடைபயணம் போகிறாங்க, மதுவால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது, மதுவால் கலாச்சாரம் அழிந்து போயிருக்கிறது என்பதை உங்கள் கூட்டணி கட்சி தலைவரே இன்றைக்கி போய் அம்பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், அந்த மதுக்கடை நடத்துகின்றவர்கள் தமிழ் அரசாங்கத்தை சார்ந்தான் நடத்துகிறாங்க, திமுக தான் நடத்துது என்பது ஒரு எதிர்மறை கருத்தாக வரும். அதையும் அவர் புரிந்துக்கலன்னு கேட்க நான் விரும்புகிறேன். அதே நேரத்தில் அந்த 4th ஸ்கொயர் ஹோட்டல் சொன்னல, அதில் பார் நடத்துவதற்கே உரிமம் வச்சுருக்காங்க. முதல்ல இதை ரத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் நடங்க. எனவே ஒரு சொல்லுக்கும் செயலுக்குமான வேறுபாடு இதுதான். தலைநகர் சென்னையிலேயே இவங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது என்பதை நாங்கள் சொல்கிறோம். இல்லைன்னு மறுக்கட்டும், நான் வந்து பேசுகிறேன், திரும்பவும் பேசுகிறேன். இப்போது நான் சொல்கிறேன், தலைவர் வைகோ மீது இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கவில்லை. அவருடைய மகன் துரை, அவர் வந்து எப்படி இந்த பணத்தை சம்பாரித்து இத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினார்? சென்னையில் எங்கெங்கே சொத்து இருக்குதுன்னு எனக்கு தெரியும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். நாடு கடந்து கனடாவில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், துபாயில் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். எனவே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று துரை நினைத்தால் அது வந்து அவங்க தான் அதனுடைய விளைவுகளை சந்திக்கணும். நாங்கள் தொடர்ந்து இது அம்பலப்படுத்தும், இது நாட்டு மக்களுக்கு சொல்லுவோம். அதை அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன சார்? இல்லை, என்னென்னா இப்போ நீங்கள் கேட்டிங்களா, வந்த உடனே 1000 கோடி ரூபாய் நீங்கள் சொத்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த கருத்தை யார் பேச வச்சுது? துரை பேச வைக்கிறார். துரை பேசுகின்ற போது நாங்கள் ஒன்றும் மாய்மூடி மௌனமாக இருப்பதற்கான ஆட்கள் இல்லை. அவங்க ஆட்கள் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, பொத்திக்கணும் மூடிக்கணும் போனோம் அப்படின்னாங்க. பொத்தி கொண்டு மூடிக்கொண்டு போகின்ற கூட்டம் நாங்கள் அல்ல. நிச்சயமாக ஒருபோதும் இருக்க மாட்டோம். எதிர்வினை நிச்சயம் இருக்கும். கருத்தை நிச்சயம் வைப்போம். நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்கன்னா அந்த கருத்து எதிர்கருத்து நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். ஒரு தந்தை பெரியார் தான் சொன்னார், உன் எதிரி, உன்னுடைய இணை எதிரி உன்னை விமர்சிக்கிறான் என்று சொன்னால் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ளுன்னு சொல்கிறார். துரை திருச்சியில் மாநாடு போட்டு பைத்தியக்காரான்னு பேசுகிறார். துரை என்னை பைத்தியக்காரன் சொன்னால் நான் அறிவார்ந்தவனாக ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பது பொருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இப்போ திருடன் அவர் சொன்னார்னா அதுக்கு நாங்கள் நேர்மானவர்கள் என்பதும் பொருளாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே குறைந்தபட்ச அந்த பக்குவத்தை அரசியல்படுத்தப்படவில்லை என்பது நான் தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வருவேன். தலைவர் வைகோ அவர்கள் எங்களை ஜனநாயகப்படுத்தியிருக்கிறார், எங்களை அரசியல்படுத்தியிருக்கிறார். ஆனால் தன் மகனுக்கு குறைந்தபட்ச அந்த அரசியலை தெளிவு பெற கொடுக்கவில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒன்று. எனவே தான் Day 1 அவர் வந்த நாளிலிருந்து இன்று வரையிலும் இந்த கட்சியிலிருந்து விலகியவருடைய எண்ணிக்கை அதிகம், ஒருவரும் உள்ளே சேர்க்கலை. இன்றைக்கி இத்தனை வயது கடந்ததற்கு பின்னாலும் தலைவர் வைகோ அவர்கள் தன்னை வருத்தி கொண்டு நடக்கப் போகிறேன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் பார்க்க வேண்டும். இன்றைக்கி புதுசாக இளைஞர்கள் அதால் சேரப்போகிறார் என்பது எனக்கு நான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்த கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். தலைவர் வைகோ அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால்தான் துரை அரசியலுக்கு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்று சொல்கிறாங்க. அப்போ நாங்களாம் இத்தனை ஆண்டுகள் பணியாற்றியது, அந்த தலைவன் நன்றாக இருக்கின்ற போதே, ஆரோக்கியமாக இருக்கின்ற போதே உழைத்து நாங்கள் எங்கே போனோம்?
எங்களையே நீங்கள் அதுக்கு பயன்படுத்தலை, உங்கள் மகன் தான் வந்து பணியாற்றணுன்றது என்ன விதி? ஆனால் துரை வைகோ அவர்கள் தான் வரணும் அப்படின்னு கட்சியில் இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய ஆசையும் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரோட ஆசையும் நான் எங்கே வந்து உட்காரேன், எல்லோருடைய ஆசையும் அல்ல, அது ஒரு சிலருடைய ஆசை. ஒரு சிலர் மட்டும் அப்படி தூண்டப்பட்டு அவங்க வந்து நிறுத்தினாங்க, நிர்பந்தம், அவ்வளோதான். இன்றைக்கும் உள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் 99% துரை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணங்கள் உண்டு. ஒவ்வொருவரும் அவர் மீதான குற்றச்சாட்டு வைத்து கொண்டு தான் வராங்க. நாங்கள் நாள்தோறும் பேசிட்டு தானே இருக்கிறோம். எனவே துரை ஒன்று அவ்வளோ பெரிய ஞானமான அல்ல, பெரிய ஜனநாயகபூர்வமானவர் அல்ல என்பது நாங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே துரை வந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் இந்த இயக்கம் கரைந்து காணாமல் போய் கொண்டிருக்கிறது என்பதை தலைவர் வைகோ அவர்கள் மௌன சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார். காரணம், நாங்கள் உடைத்து உருவாக்கிய கட்சி இன்றைக்கு அப்படி போய் கொண்டிருக்குது என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அடுத்த கேள்வி நான் கேட்குறேன், இப்போ தலைவர் வைகோ அவர்களுக்கு இவ்வளோ நாள் 3 ஆண்டுகளாக உடல் நலம் சரியில்லை, அவரால் நடக்க முடியல, பேச முடியல என்று சொல்வது உண்மையாக இருக்குமே. ஆனால் இப்பொழுது 2 மணி நேரம் பேசுகிறார் எப்படி? இப்போ 180 கிலோமீட்டர் நடக்க போகிறன்றார, அது எப்படி? ஒன்று அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது, நடக்க முடியாமல் சிரமப்படுகிறார் என்பது உண்மையாக இருக்கணும். இல்லை இப்போ 2 மணி நேரம் பேசுகிறார், எல்லா கேள்வியும் பதில் சொல்கிறாரு, அந்த பழைய நினைவுகளோடு அவர் பேசுகிறார் என்று சொல்லிவிட்டு இப்போது நடக்கவும் புறப்பட்டு விட்டார் என்று சொன்னால் இதில் எது உண்மை எது பொய்? ஒன்று அது நாடகம், எது மகனுடைய அரசியல் வருகைக்காக தலைவர் வைகோ அவர்கள் தனக்கு உடல்நலம் சரியில்லை, என்னால் நடக்க முடியவில்லை, பேச முடியவில்லை என்று சொன்னது ஒரு நாடகமாக இருக்கணும். இது அவருடைய உடல்நலத்தை கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. இல்லை, அவருடைய உடல்நலம் எங்களுக்கு தெரியும். அந்த தலைவனுக்கு ஒரே மருந்து தொண்டர்கள் தான். அந்த யார் அவரை நேசித்தார்களோ, அவரை யார் நேசிக்கின்றார்களோ அவரை பார்த்தவருக்கு மருந்து. இதுதான் ஒரு அரசியல் குறியீடு. ஆனால் அவரை ஒரு சூழ்நிலை கைதியாக அவர்கள் அடக்கி வைக்க முயற்சித்தார்கள். எனவே தான் இன்றைக்கி அதிலிருந்து இன்றைக்கி விலகி வராரு. எனவே மகனுக்காக நடத்திய நாடகம் முடிவுற்று விட்டது. இப்பொழுது மீண்டும் களத்துக்கு வருகிறார், நான் தொண்டனை பார்க்க போகிறேன்னு வராருன்னு சொன்னாராம். இப்போது தலைவர் ஆரோக்கியமாக இருக்கிறாரு, எனவே தான் இப்போ துரை எங்கே அழைக்கிறது இல்லையா என்ற கேள்வியும் இன்றைக்கி கேண்டு கொண்டிருக்கிறது. அதையும் கடந்து இந்த நடைப்பயணத்தில் அவருடைய மகனுக்கு விருப்பம் இல்லை என்கின்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. எது உண்மைன்னு நாடு தான் சொல்லணும். இப்போ திரு மல்லை சத்யா அவர்களுடைய தொலைபேசிக்கு அழைப்புகள், அதாவது இந்த மிரட்டல் அழைப்புகள் அதெல்லாம் வந்திருக்குது. எனக்கு யாரும் மிரட்டல் பண்ண முடியாது. நான் எல்லாத்தையும் எதிர்கொள்கின்றவன். நான்லாம் ஏதோ இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கணும், ஒரு அரசியல்படுத்தப்பட்டிருக்கின்றோம். என் தரப்பு நியாயம் சரி என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எனக்கு யாரும் இதுவரை கொலை மிரட்டல் யாரும் என்பதில்லை. எல்லாரும் என்பது நட்பாக இருக்கணும். நான் மதிமுகவில் இருக்க அத்தனை தொண்டனுடைய சுகதுக்கங்களில் பங்கேற்றவன். அந்த குடும்பத்தில் இறப்புகள் ஏற்பட்டால் அதை தூக்கி சுமந்தவன் நான். அந்த குடும்பத்தில் இறந்தவர்கள் யாராக இருந்தால் அந்த சுடுகாடு வரையிலும் சென்று அவர்களுக்கு நான் வீரமுழக்கத்தை எழுப்பியவன். போக முடியாத பட்சத்தில் அவருடைய படத்தில் பங்கேற்றவனாக இருந்திருப்பேன். எல்லா சுகதுக்கங்களில் பங்கேற்றவனாக தான் தலைவர் வைகோ அவர்களுக்கு அடுத்து அதிக பயணம் செய்தவன் நானாக தான் இருப்பேன். ஆண்டுக்கு 50,000 கிலோமீட்டர் என்னுடைய வாகன பயணம். அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க, இந்த 28 ஆண்டுகள் 32 ஆண்டுகளை ஏறக்குறைய 28-29 ஆண்டுகள் என்னுடைய தொடர்ச்சியான பயணங்கள். லட்சக்கணக்கான கிலோமீட்டர் ஓடி இருக்கிறேன், இரவு பகல் பாராமல் ஓடி இருக்கிறேன், குடும்பத்தை மறந்து ஓடி இருக்கிறேன். ஆனால் துரை இன்றைக்கி 50 வயது வரலும் ஜாலியாக வாழ்க்கை, பலரசபானம், பன்னீர் குளியல், பளிங்கு மாளிகை வாழ்க்கை என்று வாழ்ந்துட்டு இன்றைக்கு நான் ஒவ்வொரு படியாக 32 மாடியும் ஒவ்வொரு படியாக நான் 32ஆம் மாடிக்கு நான் வந்திருக்கின்ற போது நீ பேராஷூட்டில் இறங்கி என்னை கீழே தள்ளணும்னு நினைக்கிறது அநீதி என்பதை தொண்டர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், பொது சமூகம் உணர்ந்திருக்கிறது. எனவே தான் என் தரப்பு நியாயம் சரி என்று என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், யாரும் என்னை விமர்சிக்கவில்லை. திராவிட வெற்றி கழகம் திமுகவோட கூட்டணியில் அங்கம் வகிக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிடுச்சு. இப்போது திமுக கூட்டணியில் தான் மதிமுகவும் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இதில் சிக்கல்கள் வர்ற வாய்ப்பு இல்லை. நாங்கள் எங்களுடைய ஆதரவு நிலையை சொல்லியிருக்கோம். நாங்கள் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும், திராவிட மாடல் பொற்கால ஆட்சியுடைய நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி தலைமையில் ஆட்சி நீடிக்க வேண்டும். காரணம், 2021 தேர்தல் நடைபெற்ற போது கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் நாட்டு மக்கள். அந்த கண்ணுக்கு தெரியாத உயிர்கொல்லி கொரோனா வைரஸ் கிருமி மனிதகுலத்தின் மீது நடத்திய அந்த மாபெரும் யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இறந்தார்கள். தமிழ்நாடு விதிவிலக்காக இல்லை. தமிழ்நாட்டில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சைரன் ஒலி, எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள், சுடுகாடு நிறைய பிணங்கள் குவிந்து கிடந்தது. ஆனால் அடக்கம் செய்வதற்கு தான் ஆட்கள் இல்லாத ஒரு சூழலில் தான் முதலமைச்சராக அந்த தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொரோனா கட்டுப்பாடிலிருந்து மக்களை விடுவித்து பொருளாதார முடக்கம் ஏற்பட்ட போது வெளிநாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து
வெளிநாடு முதலீடுகள் கொண்டு வந்து பொருளாதார சமநிலையை கொண்டு வந்து மக்கள் நல திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், வேலைவாய்ப்பு என்று எல்லா தளத்திலும் இது ஒரு சிறந்த ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. மதவாத சக்திகளால் ஏற்படுகின்ற அந்த ஆபத்தையும் ஒன்றிய அரசு தனக்கு பக்கபலமாக இல்லாமல் எல்லா இடையரும் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலும் அதையெல்லாம் கடந்து ஒரு நல்லாட்சியை வழங்குகிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்ற விருப்பம் சார்ந்துதான் நாங்கள் எங்களுடைய ஆதரவை திமுக மீண்டும் வர வேண்டும் என்ற விருப்பத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் கவலைப்பட எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 1000 இருந்தாலும் கேட்ஸ் ஆன் வால் என்று சொல்வார்கள். மதில் மேல் பூனையாகத்தான் மகன் திமுக நிச்சயம் இருக்கிறது. அது எப்படி வேணாலும் ஏகிறோம், இங்கே ஏகலாம், அப்படி ஏகலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஏன்னா கடந்த காலத்தில் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்களுடைய நிலையாமை தான். அதிமுகவுடைய கூட்டணியில் 98 இருந்துட்டு ஓராண்டில் அந்த 13 மாதங்களில் வெளியேறாங்க. அவங்க தான் முதலாக மதிமுகவுக்கு நாடாளுமன்றத்துடைய கதவுகளை திறந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் திமுக கூட வந்தீங்க. திமுகவுடைய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டிடுறீங்க. அதுக்கு 2001 திரும்ப சட்டமன்ற பொது தேர்தலில் வந்து நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு வந்து நீங்கள் வெளியேறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2006 பொதா சட்டத்தில் நீங்கள் கைது செய்யப்படுறீங்க. நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. திரும்ப நீங்கள் வருகின்ற போது 2004 வந்து நாடாளுமன்றத்தில் திமுக தலைமையில் நீங்கள் போட்டிடுறீங்க. 40 தொகுதி வெற்றி பெறும். பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதியும் போட்டிடுறோம். அடுத்த 2 ஆண்டுகளில் வந்து 2006 சட்டமன்ற பொது தேர்தல் நீங்கள் அதிமுக தான் போகிறீங்க. அதுக்கப்புறம் 2014 நாடாளுமன்ற தேர்தல் பாஜக தலைமையில் போகிறீங்க. 2016 மக்கள் நல கூட்டணி. இப்படி தொடர்ச்சியாக அந்த உள்ளே வெளியே என்ற அந்த மங்காத்த விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாடி தான் தன்னுடைய தனித்தன்மை இழந்திருக்கிறார் தலைவர் வைகோ அவர்கள். இப்பொழுதும் அதில் மாற்றங்கள் நிச்சயம் நிகழும். மாற்றம் மட்டும்தான் மதிமுகவாக இருக்க முடியும். இந்த பேட்டியின் வாயிலாக துரை வைகோ அவர்களுக்கு நீங்கள் ஒரு செய்தி சொல்வீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? துரைக்கு வந்து அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பு, விளாடிமிர் புதின், ஜி ஜின்பிங் சீனாவுடைய அதிபர், இந்தியாவுடைய பிரதமர் மோடி, அதுக்கடுத்து 5வது பெருந்தலைவராக உருவெடுத்திருக்கிற துரைக்கு நான் ஆலோசனை சொல்கின்ற இடத்தில் இல்லை. அவருக்கு ஆலோசனை சொல்வது பிடிக்காது. அவருக்கு வந்து யாரும் தனக்கு அறிவுரையும் சொல்லக்கூடாது, ஆலோசனையும் சொல்லக்கூடாது என்று இருக்கின்ற அந்த பெரிய அறிவாளிக்கு நான் எந்த அறிவுரையும் சொல்ல விரும்பவில்லை. அவருடைய பெரிய லெகசி அவங்களுக்குன்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் சொல்கிறாங்களே, நாங்கள் வந்து பிறப்பிலேயே நாங்கள் வந்து பெரிய ஜமீன்தார்கள், புர்ஷ்வாக்கள்னு அவர் சொல்லாமல் சொல்கிறாரு. நாங்கள் வந்து அவருக்கு இருக்கிற அந்த பாரம்பரியம் சொல்கிறாங்கல்ல, அந்த குலப்பெருமையோ குடிப்பெருமையோ இல்லாத ஒரு சாதாரண, அவர் சொல்கிற மாதிரியே தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இருக்கின்ற ஒரு திருட்டு பையனை அவர் சொல்லுகின்ற போது அவருக்கு ஆலோசனை சொல்லுகின்ற இடத்தில் நான் இல்லை. ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நாங்கள் பாதுகாத்த அந்த தலைவனுடைய ஆரோக்கியத்தை நன்றாக பாதுகாத்து கொள்ளுங்கள், அந்த தலைவனுக்கான மன அழுத்தம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக துரைக்கு சொல்வது. காரணம், அந்த தலைவன் எங்களுக்கான தலைவன், தமிழ்நாட்டுக்கான தலைவன் என்பதை நாங்கள் உள்ளுணர்ந்திருக்கிறோம். நாங்கள் என்னை தலைவர் வைகோ நீக்கி இருக்கலாம் கட்சியிலிருந்து, ஆனால் அவருடைய இதயத்திலிருந்து நிச்சயமாக என்னை நீக்கி இருக்க முடியாது. நாங்களும் அவரை இன்றைக்கும் உயிராகத்தான் நேசிக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு இப்போதும் நீங்கள் வந்து பாருங்கள், அந்த தலைவனுடைய புகைப்படங்கள் தான் எங்கள் வீட்டில் இருக்கும். எனவே அந்த தலைவனை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒரு மகனாக உங்களுக்கு இருக்கிறது. அந்த தலைவனுக்கான நெருக்கடியை ஒருபோதும் தர வேண்டாம் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புவேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம்.